அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஒரு சின்ன நிகழ்வுங்க. பக்கத்து வீட்டுல தான் நடந்தது. அண்ணன் தம்பி 2 பேரும் அப்படி பாசமா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 பேரும் பேசுறது இல்லையாமா. என்னன்னு கேக்குறப்போ, ஏதோ ஒரு கோபத்துல அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டானாமா. அதனால இப்ப கொஞ்சம் சமீப காலமா பேசுறதே இல்லை அப்படின்னு. இதை கேட்ட உடனே எனக்கு இதுதாங்க இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா உணர்ச்சி வசப்படும் பொழுது நம் மூளை வேலை செய்யாது. அந்த நேரத்துல ஏதாவது சொன்னாலோ, வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ, அல்லது ஏதாவது தீர்ப்பு சொல்றதோ, ஒரு முடிவு எடுக்கிறதோ, அது எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த அண்ணன் அந்த உணர்ச்சி வசப்படும் பொழுது ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கான். அதனால இன்னைக்கு அவங்களுக்குள்ள இருந்த அவ்வளவு பாசமான உறவுகள் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கணும். அப்ப எவ்வளவு கொடூரமான விஷயம் பாருங்க இந்த கோபங்கிறது. நண்பர்களை பிரிச்சிடறான், உறவை பிரிச்சிடறான், அண்ணன் தம்பியை பிரிச்சிடறான், குடும்பத்தினோட அமைதியை கலைத்து விடுகிறது இந்த கோபம். அப்படிப்பட்ட கோபம் மிக மிக கொடுமையானது. அப்ப குடும்பத்துல அமைதி நிலவணும்னு வைங்களேன், அங்க யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், அப்படியே அமைதியா தாழ்ந்து போகணுங்க. இப்ப கணவன் வெளியில போயிட்டு வர்றாரு, கோபத்தோட வர்றாரு அப்படின்னா, அவர் வாங்கின கோபத்தை அதே மனநிலையில வந்து மனைவி கிட்ட காட்டுறதும், அந்த மனைவி பாத்தீங்கன்னா தன்னோட பிள்ளைங்க கிட்ட காட்டுறதும் அப்படி நடந்தா என்னங்க ஆகும்? குடும்பத்துல மகிழ்ச்சி காணாம போய்விடும். அமைதி அந்த குடும்பத்துல எங்க தொலைஞ்சு போயிரும் இல்லைங்களா? அப்ப அப்படி இல்லாம இன்றைய கால சூழல்ல பெண்களுமே கூட நம்ம வேலைக்கு போற இடங்கள்ல நிறைய மனச்சுமைகளோடு நிறைய சூழல்களை நம்ம அப்படியும் எதிர்கொண்டுட்டு தான் நம்ம வீட்டுக்கு வர்றோம். அது ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த கணவன் மனைவி வீட்டுக்கு வரும் பொழுது வெளியில் வாங்கிட்டு வர்ற அதையெல்லாம் வீட்டுக்குள்ள மூட்டை கட்டி கொண்டு வராம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில எப்படி நம்மளோட செருப்பை கலட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றோமோ அது மாதிரிதான் அந்த கோபத்தை எல்லாம் அப்படியே கலட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் குடும்பத்துல அமைதி நிலவுங்க. இப்ப கணவன் கோபமா வர்றப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனைவி அந்த நேரம் அதை புரிஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலாம். இப்ப என்ன நினைக்கிறோம், நம்ம தான் விட்டு கொடுக்கணுமா, அப்ப நான் அவ்வளவு தாழ்ந்தவளா, அப்ப அவ்வளவு இழிவாயிட்டனா அப்படின்றது இந்த இடத்துல அர்த்தம் இல்லைங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நான் என் மனதை கட்டுப்படுத்துவதற்கு, என்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு கற்றுக்கொண்டேன் என்ற ஒரு உயர்வு நிலையே தவிர, இந்த இடத்துல யாரும் விட்டு கொடுத்து போறவங்க யாரும் இழிவான தாழ்வான நிலைக்கு போறோம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லைங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தினுடைய அமைதியும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் நம்ம கையில தான் இருக்கு. இப்ப நினைச்சு பாருங்க, இப்ப கோபம் எப்ப வருது, ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆசை தடைப்பட்டால் கோபம் வரும். ஒரு நிமிஷம் அப்படியே நினைச்சு பாருங்களேன், எப்பெல்லாம் நம்மளுக்கு கோபம் வந்திருக்கு, நம்ம ஆசை எங்க எல்லாம் எப்பெல்லாம் தடைப்பட்டிருக்கோ அப்ப நம்மளுக்கு கோபம் வந்திருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், அது நடக்காத பொழுது, நம்ம எண்ணம் நிறைவேறாத பொழுது நமக்கு கோபம் வந்திருக்கு இல்லைங்களா? அப்ப அப்படி கோபம் வர்றப்போ அப்படியே மனநிலை எப்படி இருக்குங்க, நம்ம உடல்ல எவ்வளவு மாற்றங்கள் வருது. அப்படி ஒரு கொதிநிலையில இருக்கும், ஹை பிபில இருப்போம். அப்போ இதை எப்படி மாத்துறது அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. இப்ப தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க, கொதிநிலையில இருக்கு, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதை எப்படி நம்ம அந்த கொதிநிலையை மாத்துறது? இன்னும் கொஞ்சம் தண்ணி அதுல ஊத்துனா கொதிநிலை மாறுமா? அது ஒரு விதம் தான், ஒரு முறைதான். ஆனா அதை விட அந்த கொதிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற நெருப்பை அணைச்சிட்டோன்னு வைங்களே, அந்த கொதிநிலை தானாக அடங்கி படிப்படியாக அந்த தண்ணி குளுமையை அடைந்து விடும் இல்லையா? அது மாதிரிதான் நம்ம மனசுல இருக்கிற வெறுப்பை அகற்றி மாற்றி விட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய மனமும் கொதிக்கின்ற நிலையில இருக்கிற அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி நிலைக்கு திரும்பும்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி கொதிநிலையில இருக்கும் பொழுது, அந்த கோபத்தின் உச்சியில் நாம் இருக்கும் பொழுது எப்படி நாம் அந்த கோபத்தை மாற்றுவது? தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் தாங்க அழகா சொல்லியிருப்பார். அவர் என்ன பண்ணுவாராமா, கோபம் வரும் பொழுது யாரு கூடயும் பேசாம இருந்துருவாராம். எதுக்கு அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம ஏதாவது வார்த்தைகள் சொல்லி மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால பேசாம இருந்துருவாராம். நம்மளும் அந்த முறைய பின்பற்றலாம். அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வழிபாட்டுல ஈடுபடுவது, இறைவன் கிட்ட போய் ஒரு மந்திரத்தை சொல்றது, இல்ல அமைதியா உட்கார்றது, தண்ணியை குடிக்கிறது, இல்ல ஒரு எண்களை அப்படி வரிசையா எண்றது, இல்ல அந்த சூழல், நம்ம இருக்கிற சூழல் நம்மளுக்கு மீண்டும் கோபத்தை தூண்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்றது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வழிமுறையை பின்பற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் காலம் கொடுத்தால் அந்த கொதிக்கின்ற மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன ஆயிரும் அப்படின்னா அமைதி நிலைக்கு வந்துடும். அதனாலதான் நம்ம தமிழ் மூதாட்டி அவை பிராட்டி சொல்லியிருக்கிறாங்க, ஆறுவது சினம். கொஞ்சம் காலம் கொடுத்தால் அந்த கொதிநிலையில் இருக்கிற கோபம் சினம் தானாக ஆறிவிடும். நன்றி, வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.